ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா மதுரை ஸ்பெஷல் பால் பன் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 கப் கோதுமை மாவு, அரை கப் தயிர், 1/4 கப் பால், சீனி. அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற அரை கப் தயிரை அதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனி பவுடரை அதுக்குள்ளே போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நொற வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுக்கிற 2 கப் கோதுமை மாவை அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வச்சுக்கிற பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கையில் ஒட்டுற பதத்துக்கு தான் இருக்கணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 கப் சீனிக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சீனி நல்லா கரைஞ்சிட்டு இது பிசு பிசுன்னு தன்மை இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போதுல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கையில் நல்லா எண்ணெயை தொட்டுக்கோங்க. மாவை எடுத்து அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக எடுங்க. எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா தான் உள்ளேக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எண்ணெயை வடிய வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. அதுக்கப்புறம் தான் சீனி பாகுக்குள்ளே போடணும். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. இதை ஆறின பிறகு 5-6 எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சீனி பாகுக்குள்ளே நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற போட வேணாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம சீனி பாகுக்குள்ளே போட்டு நல்லா ட்ரிப் பண்ணி எடுத்து வந்தாச்சு. மதுரை ஸ்பெஷல் கோதுமை பால் பன் ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.